வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, என்னென்ன காம்போனன்ட்ஸ் தான் வந்து நம்ம மொபைல் மதர் போர்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம படிக்கிறது மூலமாக இப்போ நீங்கள் வந்து வேறு போர்டில் ஆல்மோஸ்ட் இந்த காம்போனன்ட்ஸ் தான் வந்து இருக்கும். இது இல்லாமல் சில காம்போனன்ட்ஸ் மட்டும் அடிஷன் ஆகலாம். அப்போ நீங்கள் இந்த காம்போனன்ட்ஸ் படிக்கும் போதே மேஜராக எல்லா காம்போனன்ட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காம்போனன்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, மொபைல் மதர் போர்டோட நான் டயக்ராம் காமிச்சிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு நேம் வந்து எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐசி. இது இல்லாமல் சின்ன சின்னதாக ஒரு ப்ரௌன் கலரு, பிளாக் கலரு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸ். ப்ளூ கலர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸ். இப்போ இந்த காம்போனன்ட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஐசி ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஷீல்டை ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து காம்போனன்ட்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோ, காம்போனண்ட் மிஸ் ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு காம்போனன்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஒரு மதர் போர்ட்ஸை வந்து அட்டன் பண்ண முடியும். அப்போ முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னா, அந்த காம்போனன்ட்ஸு என்னென்ன இருக்குங்கிறது தெரியணும். அப்புறம் அதோட என்ன வேலை செய்யுதுங்கிறது தெரியணும். இதுதான் நம்ம வரப்போகிற வீடியோஸில் போட போகிறோம். இப்போ என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு பிறகு ஒன் பை ஒன்னாக அந்த காம்போனன்ட்ஸ் என்ன வேலை செய்யுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அது காம்போனன்ட்ஸை எப்படி செக் பண்ணுறதுங்கிறதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ காம்போனன்ட்ஸ்னால் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதிலே வந்து உங்களுக்கு குவால்காம்னு எழுதி ஒரு ஐசி ஒரு மேர் எழுதியிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஐசி. இந்த மாதிரி உங்களுக்கு காம்போனன்ட்ஸ் மேலே எந்த பேரும் எழுதியிருக்காது. லேப்டாப் போர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கோடர் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க, நேம் வந்து எழுதியிருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன காம்போனன்ட்ஸில் மாஸ்பெட்டில் மட்டும் பேர் இருக்கும், மற்றபடி எதுலேயும் வந்து உங்களுக்கு பேர் இருக்காது. ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா கோடர் ரெசிஸ்டர் ஏதாவது ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்னென்ன காம்போனன்ட்ஸ் போர்டில் இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு காம்போனன்ட் ரெசிஸ்டர் அப்படிங்கிறது போர்டில் வந்து உங்களுக்கு கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்காக ப்ரைமரியாக யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் இதோட நிறைய வேலைகள் இருக்குது, இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் காம்போனன்ட் பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டர். இது ஆக்சுவலாக போர்டில் ப்ரைமரியாக ஃபில்டர் பர்பஸுக்காக பயன்படுத்துவாங்க. இது இல்லாமையும் நிறைய ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட்டு காம்போனன்ட் பார்த்திங்க அப்படின்னா இண்டக்டர் காயில். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபால்ட் ஃபைண்டிங்க்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு காம்போனண்ட். எப்படின்னா இந்த காம்போனண்ட்டை உங்களால் விஷுவலாக ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படிங்கும்போது நம்ம செக் பண்ணுறப்ப இந்த காயில் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இதை தான் வந்து காயில்னு சொல்லுவாங்க. அப்போ தான் காயில் இண்டக்டர் ரெண்டுமே வந்து ஒன்று தான். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டயோட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைரெக்ஷன்லேருந்து இன்னொரு டைரெக்ஷனுக்கு கரண்ட்டாக ட்ராவல் பண்ணும். இல்லை நீங்கள் திருப்பி ரிவர்ஸ் டைரெக்ஷனில் பண்ணும்போது கண்டக்ட் பண்ணாது. இது டயோடோட ஒரு பேசிக் கான்செப்ட். இதை யூஸ் பண்ணி என்னென்ன அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜென்னர் டயோடும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான், ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைல் மதர் போர்டில் இருக்கிற காம்போனன்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர். போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான காம்போனன்ட். இது வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை இது ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மதர் போர்ட்ஸ் வந்து ஆன் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டர், அதாவது இண்டக்டரை தான் ஃபில்டர். ஆனால் என்னென்னா நெட்வொர்க் செக்ஷன்லாம் பயன்படுத்தும் போது இண்டக்டரோட பர்பஸ் வந்து அங்கே இருக்காது. அங்கே வந்து சிக்னலை ஃபில்டர் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க. இதையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர், ரொம்ப வந்து ஒரு முக்கியமான காம்போனண்ட். ஏன் அப்படின்னா உங்கள் சிபியூக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா மில்லியன்ஸ் கணக்கில் வந்து டிரான்சிஸ்டர் தான் இருக்குது. டிரான்சிஸ்டர் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 01 அப்படிங்கிற அந்த கோடிங்ஸே வந்து க்ரியேட் பண்ணி அந்த டிஜிட்டல் வந்து உருவாக்கும். அப்போ டிரான்சிஸ்டரோட ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு தெரியும் போது நமக்கு எலக்ட்ரானிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் வந்து நல்ல டீப்பராக இருக்கும். டிரான்சிஸ்டரோட அட்வான்ஸாக பார்த்திங்க அப்படின்னா மாஸ்பெட் அப்படிங்கிறது மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். இதுவும் ஒரு டிரான்சிஸ்டர் தான், ஆனால் இதோட வேலைங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கும் டிரான்சிஸ்டரோட. இப்போ இந்த காம்போனன்ட்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் மதர் போர்டில் இருக்கிறது. இதில் வந்து ரெசிஸ்டர், கெப்பாசிட்டி, இண்டக்டர் தான் பார்த்திங்க அப்படின்னா போர்டு ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கும். நீங்கள் இந்த 3 காம்போனண்ட்டை நல்லா கிளியராக தெரிகிறப்பயே உங்களால் வந்து ஒரு போர்டில் வந்து எடுக்கிறீங்கன்னா உங்களால் இந்தந்த காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறத உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த டிரான்சிஸ்டர் மாஸ்பெட்டும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஃபோன்ஸ்லாம் நிறையா பார்க்க முடியுது.
இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு மாஸ்பெட் கான்செப்ட்லாம் லேப்டாப்ஸில் ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் செக்ஷன்லாம் மாஸ்பெட்டோட ப்ரெசன்ட் வந்து அதிகமாகிடுச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக வந்து பவர் ஐசிக்குள்ளெல்லாம் மாஸ்பெட் தான் இருக்கும். நீங்கள் ஒரு டேட்டா ஷீட்லாம் படிக்கிறீங்கன்னா மாஸ்பெட்டோட டீட்டெயில்ஸ் தெரியாமல் படிக்க முடியாது. இப்போ இந்த காம்பனண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் மதர் போர்டில் இருக்குது. இந்த காம்பனண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஒரு மொபைல் மதர் போர்டை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண முடியும். நம்ம யூடியூப் சேனலில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் 1 by 1 போட்டுட்ருக்கோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சுன்னா மேலே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.